நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது சேனை மசாலா ஃப்ரை எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். அதுக்கு சேனை பொடி பொடியாக ஸ்கொயர் பீஸ் மாதிரி நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இனி இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். முதல்ல இஞ்சி, பூண்டு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இனி இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். தண்ணி வர மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த சேனையில் நம்ம பரட்டிக்கலாம். ஒரு பரந்த பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மசாலா போட்டு இந்த சேனையில் நல்லா பரட்டி ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 3/4 மணி நேரம் வெயிலில் வச்சுக்கலாம். இந்த மசாலா இந்த சேனையில் நல்லா பரட்டி வெயிலில் வச்சிடலாம். இந்த மிளகும் மிளகாத்தூளெல்லாம் இருக்கிறதுனால நல்ல காரமாக இருக்கும். வெயிலில் வைக்கும்போது இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிரும். அப்போ நம்ம வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி இருந்தால் எண்ணெய் இந்த சேனைக்குள்ளே ஏறிடும். ட்ரையாக இருந்ததுன்னா நல்லா ஃப்ரையாக கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம மசாலா பரட்டி வச்ச சேனைக்கிழங்கு நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 3 மணி நேரம் காஞ்சிருக்கும். இனி நம்ம அதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சூடாயிடுச்சு. நம்ம இந்த சேனைக்கிழங்கு அதில் போட்டுக்கலாம். இனி சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
நல்லா ஃப்ரை ஆகினதுக்கப்புறம் வேறு ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும்.